தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste daily. Taste the daily. ராகுல் காந்தியை முட்டு சந்து கூட்டு போன ஒருத்தர் இருக்கார், பிரவீன் சக்கரவர்த்தின்னு பேர். அவருக்கு என்னென்னா திமுக மேலே கடுமையான கோவம். ஆக்சுவலாக திமுக தான் அவர் மேலே கோவம். ஏன்னா நம்ம பிடிஆருடைய வாய்ஸ்லாம் எடுத்து வெளியே விட்டார்ல, அவர் தான்ன்ற குற்றச்சாட்டு உண்டு. தமிழ்நாட்டில் கேசி வேணுகோபாலுடைய ஆட்கள் யாருன்னு பார்த்தா மாணிக் தாக்கூர். திமுகவை பிடிக்காத ஆட்கள் யாருன்னு பார்த்தா ஜோதிமணி. கார்த்தி சிதம்பரம் அப்போ உண்மை பேசுவார், சில சமயம் கொஞ்சம் மாற்றி பேசுவார். இருந்தாலும் அவருக்கு இந்த விமர்சனம் உண்டு திமுக மேலே. கேஎஸ் அழகிரி, ராஜேஷ்குமாருக்கு கேஎஸ் அழகிரினா பிரச்சனைனா செல்வ பிறந்தைக்கு தொல்லை கொடுக்கணும். அப்போ இவர்கள் ஏதோ ஒரு வகையில் இதை திமுகவுக்கு எதிரான தான் மாற்றுறாங்க. எப்போவுமே காங்கிரஸ் கட்சியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு மாறுதுன்னா தலைவரே மாற்றுவாங்க. செல்வ பிறந்தைக்கு டேர்மும் முடியுது. அதனால ஒரே கல்ல ரெண்டு மாங்க. வணக்கம் சார். வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகுவே தமிழ்நாட்டை நோக்கி தான் எல்லாரும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தை. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் முதன்மையாக இருக்கிறது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி. இது காங்கிரஸ் திமுகவிலிருந்து விலகி தாவேகா கூட போக போகிறாங்களா, அதற்கான பேச்சுவார்த்தைகள் என்ன நிலையில் இருக்குது? ஏன்னா இப்போ எஸ்ஐஆர் போராட்டத்தை தாவேகாவும் வேகமாக எடுத்து பண்ணுறாங்க. காங்கிரஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு இப்போ தாவேகாவும் களத்தில் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் தாவேகா கூட்டணி எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது சார் 2026 சட்டசபை தேர்தலில்? காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படின்றது இந்த ஒரு நரேட்டிவ், உருவாக்கப்படுற ஒரு நரேட்டிவ். நீங்கள் தாவேகாவும் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை நடத்துகிற நேரத்தில் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள் பலருக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவர்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா எதுவும் நடக்கக்கூடாதுன்றதான நம்ம உலக வழக்கம். அதனால் அவர்களில் சிலர் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துது அப்படி இப்படின்னு கிளப்பி விட்டாங்க. இது இல்லாமல் ராகுல் காந்தியை முட்டு சந்து கூட்டு போன ஒருத்தர் இருக்கார், பிரவீன் சக்கரவர்த்தின்னு பேர். அவருக்கு என்னென்னா திமுக மேலே கடுமையான கோவம். ஆக்சுவலாக திமுக தான் அவர் மேலே கோவம். ஏன்னா நம்ம பிடிஆருடைய வாய்ஸ்லாம் எடுத்து வெளியே விட்டார்ல, அவர் தான்ன்ற குற்றச்சாட்டு உண்டு. அதனாலே அவருக்கு மயிலாடுதுறை தொகுதியே கொடுக்கல. இறுதி நேரம் வரைக்கும் தவறி போச்சு. அவர் யாருன்னா காங்கிரஸுடைய இன்டலெக்சுவல் பிரிவு. ரெண்டாவது இந்த சாரை கண்டுபிடிச்சவர் அவர் தான். ராகுல் காந்தி பேசிட்டு ராகுல் காந்தியை முட்டு சந்தில் விட்டதில், ராகுல் காந்தி மட்டும் இல்லை தேஜஸ்வியும் சேர்த்து முட்டு சந்தில் விட்டதில் அவருக்கு பெரும்பங்கு உண்டு. அந்த சாரை தான் இவங்க தூக்கிட்டு சுற்றின்னு இருக்காங்க. யார் எதிரியோ இவர்களுக்கு அவர் உருவாக்கின ஸ்ட்ராட்டஜியை தூக்கிட்டு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி கட்சிகள் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இது தனி பாட்டு வச்சிங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவர்கள் நீங்கள் இப்போ கலைஞரோ ஜெயலலிதாவோ பார்த்தீங்கன்னா அவர்கள் மக்களோட மக்களாக மக்களுடைய பிரச்சனைகளை ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு போவாங்க. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி எலைட்டு. பிரவீன் சக்கரவர்த்தின்ற பேர் பார்த்தாலே தெரியுதா, இந்த பார்ட்டிங்களுக்கும் தமிழ்நாட்டிலையோ இல்லை மற்ற மாநிலங்கள்லையோ கீழே இருக்கிற பிரச்சனைகளில் இவர்கள் ஒட்ட மாட்டார்கள். இவர்கள் எங்கே பெருசாக படிச்சிருப்பாங்க, எங்கேயாவது படிச்சுட்டு வந்திருப்பாங்க, 4 மொழி தெரியும், அதெல்லாம் ஓகே. மக்களுடைய மொழி தெரியுமானா தெரியாது. ராகுல் காந்தி சொல்லவே வேணாம். அது லண்டன் ரிட்டனு, மக்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் கிடையாது. மேலாக்கில் எதையாவது தூக்கிட்டு சுற்றுறது. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கொண்டு வந்தது அங்கே எடுபடல, அந்த மக்கள்கிட்ட எடுபடல. இப்போ இங்கே தூக்கிட்டு வராங்க, இங்கேயும் எடுபடல. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் ராகுலும் விஜயும் பேசுவதற்கான ஏற்பாடை மொத பண்ணவர். ஞாபகம் இருக்கா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அங்கே ராகுல்கிட்ட இங்கே ராகுலுக்கு நெருக்கமான ஒருத்தர் விஜய்கிட்ட ஃபோன் போட்டு பேச 2 பேரும் பேசினாங்க விஜய்கிட்ட. ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்தில் பதிவு பண்ணியிருப்பேன். அது இருக்கும் ஒரு 8 மாதம் மேலே இருக்கும். அது ஆரம்ப காலம். அது அந்த காலம், அது ஒரு வசந்த காலம் மாதிரி அப்போ பேசினாங்க. அதற்கு பிறகு இந்த கரூர் சம்பவத்தில் ராகுல் காந்தி ஒரு தடவை பேசினார். மற்றபடி கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு பேசவில்லை. ஆனால் இதை யார் கிளப்புறா? ஒருத்தர் இருக்கார்ல, பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியே இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, விஜயை முட்டு சந்து கூட்டு போகிறவர், ஜான் ஆரோக்கியசாமி. அவருடைய வேலை என்னென்னா எதையாவது கிளப்பி விடணும். அவருக்கு ஒரு 5 பேர் மீடியாவில் இருக்காங்க, முன்னணி சேனல்லே இருக்காங்க. அவங்கள்ட்ட அப்படி தூவி விட்ருவார். சேனலு பிரிண்ட்லாம் இருக்காங்க. தூவி விட்டோன்னா அவங்க ஒரு கருத்தை உருவாக்கிடுவாங்க. விஜய் பேசிக்கொண்டிருக்கிறார், விஜயோட ராகுல் பேசிக்கிறார். சார், நீங்கள் இந்த கருத்து உருவாக்கம்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில எம்பிக்கள் ஆகட்டும், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆகட்டும், இங்கே 2ஆம் மாவட்ட அளவில் சிட்டிங் அமைச்சர்களோ இல்லை மாவட்ட செயலாளர்களோ போதிய மரியாதையை நமக்கு தரதில்லை. நம்மளுக்கு இந்த தொகுதியில் காந்தி விஜய்கிட்ட பேசினாரான்றதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் அப்படியே அவங்களுக்கு திமுக கூட போகிறது இஷ்டம் இல்லை, அது இல்லை. கேள்வி ராகுல்
விஜய்கிட்ட பேசினாரா, கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை போனதா, இதானே அதுதான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அது இல்லை அப்படின்றது தான் என்னுடைய வாதம். இன்னொன்று, அதுக்கு ஏன் என்னன்றத இதை நான் பின்னாடி சொல்கிறேன். காங்கிரஸ் கட்சி ராகுலும் இது வரைக்கும் விஜய்கிட்ட பேசலை. இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு திமுக மேலே கோபம் இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதில் அவர் சில விஷயங்களை கிளப்பி விட்றாரு, ராகுல்கிட்ட பேசுகிறாங்கன்னு. இந்த பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி தாவேக அசைஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு கிளப்பி விட்றாங்க. மூணாவதாக காங்கிரஸில் சில பேர் திமுக கூட கொஞ்சம் அந்த டிமாண்டை அதிகப்படுத்துகிற விஷயத்துக்காக கொஞ்சம் பிரச்சனையை கிளப்புறாங்க. இது எல்லாம் தான் அப்படியே உலாவுது காங்கிரஸ் தாவேகா பேச்சுவார்த்தை. அது இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி கேளுங்க. இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்களாகட்டும், சிலர் அதே போல் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் சிலராகட்டும், திமுக கூட கூட்டணி வேணாம், ஏன்னா வந்து பல தியாகங்களை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஐயோ, பல இடங்களில் வந்து நம்ம தொகுதி நம்ம போட்டிலாம் நினைப்போம். ஆனால் அந்த தியாகமா? நான் நினச்சேன் அந்த காலத்து காங்கிரஸ்காரங்க பண்ணாங்களா அந்த மாதிரி தியாகமோன்னு நினச்சிட்டேன். சரி சரி சரி. நிறைய தொகுதியில் வந்து நாம் வந்து விட்டு கொடுக்குறோம் திமுகவுக்கு. அதே போல் படிப்படியாக வந்து 2011 எவ்வளோ தொகுதியில் போட்டிட்டோம், கிட்டத்தட்ட 63 தொகுதிகள். அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு சொல்லுங்க. 63 நாயன்மார்களாக போனீங்க, பெருசாக ஜெயிச்சிட்டு வரீங்கன்னு பார்த்தா பஞ்ச பாண்டவர்களாம் 5 பேர் தான் வந்தீங்க. நாங்கள் பீகாரில் கூட 6, இங்கே 5. அதே போல் படிப்படியாக வந்து தொகுதியில் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம தாவேக பக்கம் போனால் அங்கே நிறையா வந்து தொகுதிகளும் அதிகரிக்கலாம். அதே போல் ஆட்சி அதிகாரத்தில் 234 நிற்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இது போன்ற இதுவும் இருக்குது. ஸோ ஆட்சியை பிடிச்சா தானே அதிகாரத்தில் பங்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே கேரளா புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியை வந்து வெற்றி பெறத்துக்கு விஜய் வந்து தாவேகா வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும். பாயிண்ட்டுக்கு வர்றீங்க. ஸோ கேசி வேணுகோபாலும் அதை வந்து விரும்புகிறாரு. இப்போ தான் இன்னும் நல்லா வர்றீங்க பாயிண்ட்டுக்கு. காங்கிரஸ் கட்சியை முட்டு சந்துக்கு கொண்டு போகிறதுல, குறிப்பாக ராகுல் காந்தியை முட்டு சந்து கூட்டு போகிறதுல பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சியை முட்டு சந்து கூட்டு போகிறதுல முக்கியமான ஆள் யார் பார்த்தீங்கன்னா கேசி வேணுகோபால். ஏன் இவர் முட்டு சந்து கூட்டு போகிறாரு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் நம்ம தேர்தலில் வாக்கு இருந்தோம், எஸ்ஐஆர் காரணம்னு உருட்டினாங்க. ஹரியானா சட்டமன்ற தேர்தல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் அங்கே எஸ்ஐஆர் எடுத்தாங்க. அதனால் இவங்க தோற்றதுக்கு எஸ்ஐஆர் காரணம் இல்லை, அதாவது அவங்க சொல்கிறபடி பார்த்தா. இன்னொரு பக்கம் ஹரியானாவில் முதல் கட்டம் முன்னாடி 2019 10 தொகுதி 10க்கு 10 அடிச்சிட்டாங்க. எப்படி இங்கே டிஎம்கே கூட்டணி அடிச்சதோ அங்கே மாதிரி அங்கே பிஜேபி ஜெயிச்சிச்சு. 0 காங்கிரஸும் சரி ஆம் ஆத்மியும் சரி. 2024 சட்டமன்ற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டு சேர்றாங்க. காங்கிரஸ் 44, 42, ஆம் ஆத்மி 4, 46%. இங்கே பிஜேபி 44. இந்த மோதனோன்னா பாதிக்கு பாதி ஜெயிச்சிட்டாங்க. 5 தொகுதி காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி, 5 தொகுதி பிஜேபி. நல்ல ஒரு கட்சி தலைவனாக இருந்தால், நல்ல ஒரு இப்போ பிஜேபி என்ன பண்ணுன்னா ஆம் ஆத்மி அப்படியே வச்சுக்கும், சட்டமன்ற தேர்தலில் அதே மாதிரி கொண்டு போவாங்க. ஆனால் இங்கே தான் மண்டக்குள்ளே வண்டு பூந்துடும்ல, கேசி வேணுகோபால் அவர் என்ன பண்ணுறாரு, ஆம் ஆத்மியை வெளியே தள்ளி விடுறாரு, நாம் தனியாக நின்று ஜெயிச்சிடலான்னு. அப்போ 46ல் 4 போயிடுச்சுன்னா 42 ஆயிடுறீங்கல்ல. 0.84 கூட ராஜஸ்தானில் மெஜாரிட்டி போச்சு உங்களுக்கு, வித்தியாசமே 0.84. ஆனால் ஆட்சியே போச்சு. அங்கே சமாஜ்வாடி பார்ட்டியும் பிஎஸ்பி மற்றவங்கள சேர்த்துருந்தா அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். மத்திய பிரதேசம் அதே மாதிரி, அங்கேயே இதே திமிர்த்தனம் பண்ணது இவர். அதுக்கப்புறமா பாடம் கற்றுக்கல. ஹரியானாலையும் அதே இதை கொண்டு வந்தார். ஆம் ஆத்மி தனியாக நின்றுச்சு, காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு, பிஜேபியை ஆட்சியை பிடிச்சது. முட்டு சந்தை யார் கூட்டு போனால் கேசி வேணுகோபால். இதனுடைய விளைவு ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா அடுத்து டெல்லி தேர்தலில் 2 பேரும் எதிரெதிராக நின்னாங்க. எதிரிகள் பிரிஞ்சோடனே பிஜேபி ஈஸியாக ஆட்சி பிடிச்சாங்க. அப்போது இந்த மாதிரி ஜெயிக்கிற இடத்தெல்லாம் தோக்குற அந்த ஸ்ட்ராட்டஜி யாருக்கு தெரியும்னா நம்ம ஜான் ஆரோக்கியசாமி மாதிரியே கேசி வேணுகோபால் அதில் கிங்கு. இப்போ தமிழ்நாட்டில் கேசி வேணுகோபாலுடைய ஆட்கள் யாருன்னு பார்த்தா மாணிக் தாக்கூர். திமுகவை பிடிக்காத ஆட்கள் யாருன்னு பார்த்தா ஜோதிமணி. கார்த்தி சிதம்பரம் அப்பப்போ உண்மை பேசுவார், சில சமயம் கொஞ்சம் மாற்றி பேசுவார். இருந்தாலும் அவருக்கு அந்த விமர்சனம் உண்டு திமுக மேலே. கேஎஸ் அழகிரி, ராஜேஷ்குமாருக்கு கேஎஸ் அழகிரி என்ன பிரச்சனைனா செல்வ பிறந்தகைக்கு தொல்லை கொடுக்கணும். அப்போ இவர்கள் ஏதோ ஒரு வகையில் இதை திமுகவுக்கு எதிரானு தான் மாற்றுறாங்க. இப்போ மாணிக் தாக்கூருக்கு இப்போ எப்போவுமே காங்கிரஸ் கட்சியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு மாறுதுன்னா தலைவரே மாற்றுவாங்க. செல்வ பிறந்தகை டேர்மும் முடியுது, அதனால் ஒரே கலர் 2 மாங்க. அப்போ கேசி வேணுகோபாலை இவர் எப்படி தூண்டுறாருன்னா, நீங்கள் கேரளாவில் நிற்க போகிறீங்க சிஎம் வேட்பாளராக, விஜய்க்கு கேரளாவில் ரசிகர்கள் ஜாஸ்தி, நம்ம தாவேகா கூட கூட்டணி வச்சுக்கிட்டா இதையே கேடு போட்டோம், அங்கே நீங்கள் ஜெயிச்சிடலான்னு. அவருக்கு ஆமாம் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அவர் இது பண்ணுறாரு.
மாணிக் தாக்கூர் இந்த மாதிரி ஆட்கள் கிளப்பி விட்றாங்க தாவேகா இது கூட்டணின்னு. இந்த பக்கம் ராஜேஷ்குமாருக்கும் கேஎஸ் அழகிரிக்கும் என்ன பிரச்சனைனா திமுகவோட அதிக சீட்டு வாங்கணும் அப்படி இப்படின்னு அவர்கள் தனியாக இது பண்ணுறாங்க. நடுவில் கூட சசிகாந்த் செந்தில் இவர்கள் எல்லோருக்குமே செல்வ பெருந்தகைக்கு தொல்லை கொடுக்கணும். இந்த பாட்டால் கூப்பிட்டு யார் ஸ்டாலின் யாரை கூப்பிட்டு கேட்பாரு, என்னங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க போல். எவனா ஒருத்தன் செல்வ பெருந்தகை தாங்க தூண்டி விட்றாரு, அவர் கம்முன்னு அவர் தூண்டி விட்டு அவர் பேச வைக்கிறாருங்கிறனால சிக்கலாகிடும்ல இது. அதனால தான் செல்வ பெருந்தகை கொஞ்சம் மாற்றி பேசுகிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, நேற்று இந்த பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு காங்கிரஸுக்கு மரியாதை போயிடுச்சு. ஸ்ட்ரைக் ரேட் இருக்குல்ல 60க்கு 10, அப்போ 10%. நீங்கள் இந்த கிரிக்கெட்லேயே ஸ்ட்ரைக் ரேட்டு தான் பார்ப்பாங்க. ஒருத்தன் வர்றான்னா ஒரு இத்தனை மேட்ச், ஒருத்தன் 50 மேட்ச் ஆடிருந்தோம் ஸ்ட்ரைக் ரேட்டு 45 இருக்குது அப்படின்னா அவன் பெரிய ஆள். ஏன்னா சராசரியாக ஒரு மேட்ச்சுக்கு 45 அடிக்கணும்னா அவன் அதை மெயின்டைன் பண்ணணும். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மொதல் மேட்ச்சு 100 அடிச்சிருப்பான், அடுத்த மேட்ச்சு 3, 5, 2, 1. அப்போ டோட்டலாக ஒரு 6 மேட்ச்சில் பார்த்தா 100 மீதி எல்லாம் போச்சுன்னா 6ஆல் டிவைட் பண்ணால் சராசரி ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தீங்கன்னா 20 இருக்கும். அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொகுதி நிற்கிறாங்க, எவ்வளோ வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தா ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் திமுக வச்சு ஜாஸ்தி இருந்தது. இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் இங்கே பார்ப்பாங்க. அப்போ நீ அதனால தான் கலைஞர் சொன்னார் 63 சீட்டு 60 சீட்டு கொடுத்தாரு. 3 சீட்டுக்கு டெல்லி வரைக்கும் பேச்சுவார்த்தை சண்டை, 63 கொடுத்தோம், 5 தான் ஜெயித்தாங்க. அப்போ 58 தொகுதி வீணாக போச்சு. இதில் திமுக போட்டியிருந்தால் கூட ஒரு 10 சீட்டு 15 சீட்டு கூட வந்திருக்கும். அதை தான் கலைஞர் கோபமாக நாயன்மார்கள் 63 நாயன்மார்களாக வருவீங்கன்னு பார்த்தா பஞ்சப்பாட்டவர் மாதிரி 5 பேர் வந்தீங்களான்னு பேசினார். சேம் இதே வந்து இப்போ இங்கே வந்து 40 சீட்டு கொடுக்கணும், 40 சீட்டு கொடுத்தா நீங்கள் ஜெயிப்பீங்களா அப்படின்னு திமுக கேள்வி கேட்கும். குறிப்பாக இந்த பீகார் தோல்விக்கு அப்புறம் சீட்டு வந்து அதிக சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் மேலே என்ன குற்றச்சாட்டு இருக்குது, ஆசைக்கு சீட்டு அதிகமாக கேட்டு நின்று தோற்று போகிறது. ஏன்னா அங்கே வேலையும் செய்ய மாட்டான், திமுக தான் தூக்கி சுமக்கணும், இவங்க ஒத்துழைக்கவும் மாட்டான். அதுக்கப்புறம் இன்னொன்று காங்கிரஸ் வேட்பாளர் நம்ம ஏன் போடணும்னு திமுக காரணம், இந்த தொகுதி இவங்களுக்கே கொடுத்துருந்தா அப்புறம் நம்ம எதுக்கு இருக்கோம் அப்படின்னு லோக்கல் திமுகவும் யோசிக்கும். இந்த மாதிரிலாம் பல காரணங்கள் இருக்குது. அதனால் காங்கிரஸை வந்து இவர்கள் ஒரு இது மாதிரி பார்க்குறாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு இப்போ இந்த மாதிரி அடித்தா கூட்டணிக்கிட்டு ஏதாவது பல வருமானு ஒரு டீம் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. நீங்கள் இப்படி அடித்தா ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு தாண்டி இப்போ திமுக என்ன மனநிலையில் மென்டலில் இருப்பாங்க சார்? ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணிலேருந்து போகிறோம் நீங்கள் சீட் தரலினா அப்படின்னா திமுக என்ன முடிவு எடுக்குன்னு நினைக்கிறேன்? திமுகவுக்கு பெரிய மன உளைச்சலில் இருக்காங்க. விஜய் தனியாக நின்னால் தோல்வி திமுகவுக்கு தான், ஆட்சி இழக்கிறாங்க. ஏன்னா அவர் பிரிக்கிற கோர் ஓட்டு எல்லாமே டிஎம்கேலேருந்து தான் பிரியுது. கொஞ்சம் வித்தியாசத்தில் என்டிஏ அடிக்கும். இவர்களுக்கு பெருந்தோல்வி இருக்காது, ஆனால் ஆட்சி இழப்பார்கள். அதே விஜய் என்டிஏ கூட போயிட்டாருன்னா கடுமையான தோல்வி திமுகவுக்கு. பிக் ஸ்வீப் இவங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 தான். அப்போ இப்படி இருந்தாலும் திமுக தனியாக கருப்பா பயங்கரமா. ஆமாம், நான் ஏங்க இருக்கேன், நான் எனக்கு என்னங்க இருக்கு டிஎம்கே. நான் இதில் 2024 எல்லாரும் என்னென்னவோ சொன்னப்போ நான் சொன்னது டிஎம்கே கூட்டணி அடிக்கும். ஏடிஎம்கே கொஞ்சம் மெனக்கிட்டாங்கன்னா ஒரு 5-6 தொகுதி ஜெயிக்கலாம். அது வந்து எதிர்கட்சிகள் வீக்காக இருக்கிற தொகுதியெலாம் இறங்கி எஃபர்ட் கொடுத்து அடித்தாங்கன்னா, நான் தொகுதியே சொன்னேன், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, இது கள்ளக்குறிச்சி, விருதுநகர், சேலம், அந்த நாமக்கல், அந்த இதெல்லாம் இறங்கி செஞ்சாங்கன்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு. அவங்க அந்த அளவு அதில் ஆர்வம் காட்டல, அதனால் போச்சு. ஒரு 6லேருந்து 8 தொகுதி ஜெயிக்கலாம்னு சொன்னேன். சார் நீங்கள் தாவேக்கா தனித்து போட்டிட்டாலும் திமுகவுக்கு தான் தோல்வி, தாவேக்கா என்டிஏ கூட்டணி போனாலும் அதுதான் தோல்வி. கருப்பாக பயங்கரமாக இருப்பான், அங்கே போனால் பயங்கரமாக கருப்பாக இருப்பான், அவ்வளோதான். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா பல தடவை சொல்லிட்டேன். சரி, நீங்கள் ஒரு அணிலாக இருங்க, நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஏன்னா நீங்கள் என்கிட்ட வரும்போது அணிலாக மாறுவீர்கள், தாவேக்காவிடம் போகும்போது உடன்பிறப்பாக மாறுவீர்கள். ஒரு ஆங்கருடைய லட்சணம் அதான் கரெக்டு. இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள். விஜய் கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து ஓட்டு போட்டாரா இல்லையா? யாருக்கு போட்டார்? சிம்பாலிக்கா டிஎம்கேக்குன்னாரா? சொன்னார். அதோட நமக்கு சர்டிஃபிகேட் வேணுமா? அப்போது அந்த நேரத்தில் ஏடிஎம்கே யாருக்குமே பிடிக்கல. இந்த ஆட்சி ஒழியணும், ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாரு, பெரிய லெவலில் நமக்கு எல்லாமே மாறுதல் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ விஜயே போட்டார்னா விஜய் ரசிகர்கள் யாருக்கு போட்டிருப்பாங்க? உங்களுக்கு தானே. அப்போ இப்போ நீங்கள் விஜய் ரசிகர்களோட வாக்கு எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அணிலாக இல்லாமல் ஒரு நெறியாளராக சொல்லுங்கள். 20%. பார்த்தீங்களா, அணிலாக சொல்ல வேணான்னு நான் நெறியாளராக சொல்லுங்கள். 8 to 10%. இப்போ 2021 இருந்திருக்கும். இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல சார். இப்போ 20%, 25%, 30%. அந்த 8 to 10% அங்கே போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் சார். அந்த 8 to 10%, 10% இன்னும் உதயசூரியனுக்கா போடுவாங்க? விஜய்க்கு தானே போடுவாங்க.
அப்போ டிஎம்கேவுடைய கோர் ஓட்லேயே 10% இப்படி பிச்சுக்கிட்டு இங்கே வந்துடுதா? உண்மையா இல்லையா சொல்லுங்கள். இல்லை சார், எனக்கு கற்பனைக்கு நீங்கள் சொல்கிறது வந்து இது மாதிரி ஏதோ கற்பனை பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏங்க ப்ராக்டிக்கலாக பார்த்தா இல்லை ப்ராக்டிக்கலாக பார்த்தா நான் உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் தான் பதில் சொல்கிறீங்க. நான் வந்து இங்கே பாருங்க, நான் வந்து எதையும் திணிக்கல, நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். விஜய் கருப்பு சிவப்பு சைக்கிள் வச்சுக்கிட்டு சிம்பாலிக்காக போய் திமுக தான் வாக்களித்தாருன்னு ஆதவ அர்ஜுனே சொல்லிட்டாரு. ஐயாவே அதான் போலிங் டே அன்றைக்கி தான் சார். போலிங் டே அன்னைக்கு தான் காலையில் போனார். எல்லாருக்கும் இது இல்லை, பொதுவாகவே அந்த நேரத்தில் யாரையும் எப்படின்னா விஜய் சைக்கிளில் போய் ஓட்டு போட்டதுக்கப்புறம் இவங்க விஜய் ரசிகர்லாம் வந்து சரி நம்ம போய் டிஎம்கேக்கு போடுவோம் எல்லாம் ஐடி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களா? இதில் எத்தனை பர்சன்ட் போய் போட்டிருப்பாங்க? நான் என்ன சொல்கிறேன், நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். அந்த நேரம் சூழ்நிலை எப்படி இருந்தது? தூத்துக்குடி துப்பாக்கி சூழ்லேருந்து சாத்தான்குளத்துலேருந்து கடுமையான எல்லாருமே பொதுமக்கள்லேருந்து எல்லாருமே அதிருப்தி இருந்தது. இது இல்லாமல் எல்லா வாக்குறுதிகளும் இவங்க டாக்டரா பிரச்சனையா என்ன நான் வந்தோன்னு ஃபில் பண்ணி தரேன், நர்ஸா நான் வந்தோன்னு பண்ணித்தரேன், போக்குவரத்து நான் வந்தோன்னு பண்ணித்தரேன், மாணவர்களாக நான் வந்தோன்னு பண்ணித்தரேன், டாஸ்மார்க்காக நான் வந்தோன்னு பண்ணித்தரேன், டேப்லெட்டா நான் வந்தோன்னு பண்ணித்தரேன். அப்போ ஃபஸ்ட் டைம் வராரு ஸ்டாலின், ரொம்ப எளிமையானவர், மென்மையானவர். அப்போ நீங்கள் பெரும்பாலும் இங்கே வாக்களித்தார்களா இல்லையான்னு கேட்குறேன். விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் விஜய் அங்கே போட்டார். நீங்கள் பொதுவாகவே இதுனா தலைவரே போடுறாருன்னா தொண்டர்கள் எவ்வளவு பேர் சரி பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு 100 ரசிகர்கள் இருந்தால் திமுக கூட்டணிக்கு எவ்வளோ பேர் போட்டிருப்பாங்க? அன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கல விஜய், எவ்வளோ போட்டிருப்பாங்க? ஏடிஎம்கேக்கு எவ்வளோ போட்டிருப்பாங்க சொல்லுங்கள்? ஒரு 60க்கு 40. 60க்கு 40 எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்கள்? நீங்கள் சொன்னீங்க சார் 8 to 10%. அப்போ அதில் 6% இங்கே விழுந்துச்சு, கரெக்டாக? அப்போ அந்த 6% அப்படியே ஷிஃப்டாக இங்கே வருமா? 44% இதுக்கு போட்டிருப்பாங்க ஏடிஎம்கேக்கு. அவ்வளோ பற்று. சரி வச்சுக்கலாம். சிறுபான்மை மக்கள் இருக்காங்கல்ல, முஸ்லீம் கிறிஸ்டியன், அப்போ அதிமுகவுக்கு போடல, கரெக்டா? ஏன்னா பிஜேபி இருக்குது, கரெக்டா? அவங்க பிஜேபி இருக்காங்க கூட, அதனால தான் சொல்ல வரேன். ஆச்சா, இப்போவும் பிஜேபி கூட இருக்காங்க, போடுவாங்களா? போட மாட்டாங்க. அதிமுக கூட்டணி விஜய் தனியாக நின்னா விஜய்க்கு போகிறது வாய்ப்பு இருக்கா? ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். 11%. அதில் எவ்வளோ % விஜய் கொடுக்கலாம்? கிறிஸ்துவர்கள் சபைதோறும் சொல்லிகிட்டு இருக்காங்க விஜய்க்கு தான் போடணுன்னு. முஸ்லீம்கள் போடுவாங்க. கிறிஸ்துவர்கள் 7%, முஸ்லீம்கள் 6%. சொல்லுங்கள் எத்தனை பர்சன்டேஜ் இங்கே வரும்? ஒரு 8% 8 கொடுக்குறீங்களா? பரவாயில்ல. 6 8 14%. இந்த 6 8 14% யார்கிட்டேருந்து வருது? திமுக கூட்டணியிலேருந்து. அப்போ யாருக்கு அடி விழும்? இது மூலிமா வந்து திமுக வந்து ஆட்சி இழக்கிறாங்க. அதனுடைய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. புரியுதா? கோர் ஓட்டு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 4% இங்கே வந்துடும். ஆன்டி டிஎம்கே ஓட்டை இவர் கொஞ்சம் பிரிக்கிறாரு, அவரும் பிரிக்கிறாரு அப்படின்னா அவங்க பிரச்சாரத்தில் அவங்க சாமர்த்தியம். இப்போ குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும், அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். ஏன் சார் நீங்கள் இப்படி ஏற்றுங்களேன்? விஜய் தனியாக வராரு, போட்டிடுறாரு, விஜய் கூட ஒருவேளை காங்கிரஸ் போகிறாங்க, நீங்கள் வந்து நிறைய சொல்கிறீங்க. காங்கிரஸ் அப்புறம் வரலாங்க. காங்கிரஸ் சொல்லிடுறேன் சார். நீங்கள் என்ன கேட்டீங்க? தனிச்சு போட்டிட்டா நீங்கள் என்ன கேட்டீங்கன்றது நான் பதில் சொல்கிறேன். திமுகவை காங்கிரஸ் எப்படி ட்ரீட் பண்ண போகுதுன்னு கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், விஜய் தனியாக நின்னார்னா திமுக ஆட்சி இழக்குது. விஜய் ஏடிஎம்கேக்கு போட்டால் முற்றிலுமாக இவர்கள் திமுகவுக்கு பெரிய அடி. இதுதான் திமுகவுடைய இன்றைய பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இப்போ திமுக என்ன நிலைமையில் இருக்காங்கன்னா, கூட்டணி கட்சிகளை ஒருவரை கூட விட்டு விடக்கூடாது, அதே நேரத்தில் நாம் அதிக சீட்டு நிற்கணும். இந்த 2 மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்போது 24 காங்கிரஸ்னால் அது 20 ஆக்க ட்ரை பண்ணலாமா, இல்லை 24லே நிறுத்தலாமா, 6-6ன்றதை கொடுக்கலாமா, இல்லை ரொம்ப மிரட்டி கேட்டால் கூட 2 கொடுக்கலாமா? இந்த மைண்ட் செட்டில் தான் டிஎம்கே இருக்குது. காங்கிரஸ் விரும்ப மாட்டாங்களா சார்? பீகாரில் இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை சந்திச்சாச்சு, இதுக்கப்புறம் திமுக கூட்டணி விட்டு போய் அதை தான் சொல்ல வரேன். அது காங்கிரஸ் உடைய விருப்பம். எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு நம்ம ஓரளவுக்கு வெற்றியை காமிக்கணும். 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன்னு நம்ம மீண்டும் இதே கூட்டணியில் ஓரளவுக்கு எம்பிக்கள் ஒரு 8-10 எம்பி வாங்கணும்னா அதுக்கு ஒரே தோழன் திமுக தான். சேஃப் ஜோன் என்ன ப்ரூவ்டு சேஃப் ஜோனு, பணம் இத்தியாதி பல விஷயங்கள் தூக்கி சுமக்கிறது எல்லா வேலையும். ஆமாம், சுதா போயிட்டு என்ன அவங்க ஆதரவாளர்லாம் கூட்டு போய் அங்கே வேலை செஞ்சாங்க. காங்கிரஸ்னு ஒன்றும் இல்லை, திமுகன்னு ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜெயிக்க முடியுமா பல தொகுதிகளில்? அப்போ அது இங்கே தாவேக்கா ஒன்றும் ப்ரூவ் பண்ணல. தாவேக்காவை எப்போ காங்கிரஸ் நம்புனா, தாவேக்காவை 30-40 எம்எல்ஏ வச்சுட்டு தனியாக நின்று ஒரு லெவல் வர்றாங்க இவங்க, இதுன்னா நம்புவாங்க. அப்போ தாவேக்காக்கில் இப்போ தான் சில மாற்றங்களை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. இதெல்லாம் யோசித்து முடியுதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும். அப்போ இந்த பிரச்சனைனால காங்கிரஸ்
வெளியே நகரத்துக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. இவர்களும் அவர்களை விட மாட்டார்கள். விட்டால் இருக்கிறது இன்னும் பர்சன்டேஜ் போயிடும். காங்கிரஸ் அங்கே போயிடுச்சுன்னா சிறுபான்மை வாக்குகள்லாம் முற்றிலும் போயிடும். இதில் நான் சொல்லாதது தலித் மக்களுடைய வாக்கு, பட்டியலின மக்களுடைய வாக்கு. அதுவும் பெரும்பாலும் பட்டியலின இளைஞர்கள் பெரும்பாலும் விஜய்கிட்ட இருக்கிறாங்க. இது எல்லாமே திமுகவுக்கு மைனஸ், விடுதலை சிறுத்தைகளுக்கு மைனஸ். அதனால தான் அவர்கள் விஜயை அட்டாக் பண்ணுறாங்க அந்தளவுக்கு. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily.